அத்தியாயம் 82 அற்புதமான பார்வை. கபிலன், தரன் மற்றும் கெல்வின் ஒன்றாக நடந்து செல்லும்போது அனைவரும் அமைதியாக இருந்தனர். தரன் பேசுவதை நிறுத்திய பிறகு யாரும் வேறு உரையாடலைத் தொடங்காததால் அங்கு அமைதி நிலவியது. அவர்கள் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைத்தார்கள். அவர்களில் மிகவும் தீவிரமானவர் கபிலன். தரனை விசாரித்த பிறகு அவர்கள் விரைவில் அரக்கர்களைச் சந்திப்பார்கள் என்பதில் அவன் உறுதியாக இருந்தார். அவர்கள் சிறிது நேரம் நேராக நடந்த பிறகு அவர்களுக்கு முன்னால் மேலும் 3 பாதைகளைப் பார்த்தார்கள். கெல்வின் கபிலனை பார்த்தான். அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரியான பாதையை சுட்டிக்காட்டினான். தரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு மெதுவாக கெல்வின் பின்னால் நடந்தான். அவர்கள் மெதுவான படிகளுடன் சரியான பாதையை நெருங்கினர். அவர்கள் மீது பாய்ந்த எதையும் எதிர்த்துப் போராட கபிலன் தயாராக இருந்தான். எல்லோரும் தீவிரமான முகபாவங்களுடன் வலதுபுறம் திரும்பியபோது எதுவும் இல்லாததால் அவர்களின் கண்கள் சுருங்கின. வெள்ளிக் கல் சுவர்களுக்கு இடையே உள்ள சிறிய நேரான பாதை காலியாக இருந்தது. வெறும் அசுரர்கள் மட்டுமல்ல, ஒரு சத்தம் கூட இல்லாமல் இருந்தது. கபிலன் தனது மூச்சை இழுத்துவிட்டு மற்றவர்களுடன் மீண்டும் நேராக நடக்கத் தொடங்கினார். அதைப் போலவே ஒவ்வொரு 20 முதல் 30 நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் வெவ்வேறு பாதைகளைப் பார்ப்பார்கள். கபிலன் எந்த பாதையில் நுழைய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பான். கபிலனின் ரைம் மிகவும் எளிதாக இருந்தது. ஏனெனில் அவன் முதலில் இடதுபுறமாகவும் பின்னர் வலதுபுறமாகவும் செல்லத் தேர்ந்தெடுப்பான். 6 மணி நேரத்திற்குப் பிறகு தனக்கு முன்னால் இருந்த இன்னொரு நேரான கபிலனை பாதையை பார்த்தபோது தரனின் முகபாவனை வெறுமையாக இருந்தது. கெல்வின் கூட அதிர்ச்சியடைந்ததாகத் தெரிந்தார். அவர்கள் இருவரின் மனதிலும் நிறைய கேள்விகள் உள்ளன. அவங்க ஒரே பிரமைக்குள்ளேயே இருந்தாங்களா? தரன் மற்றும் கெல்வின் இருவரும் தங்கள் காலத்தில் சந்திக்கும் நூற்றுக்கணக்கான அரக்கர்கள் எங்கே? ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? தரன் தீவிரமான முகபாவனையுடன் இருந்த கபிலனை பார்த்தான். அவர் புத்திசாலி. எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்த பிறகு இந்த மனிதனால்தான் அவர்கள் ஒரு அரக்கனையும் சந்திக்கவில்லை என்பது அவருக்குத் தெரியும். அவர் அதிர்ஷ்ட தேவதையின் மகன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தீவிரமான முகபாவத்துடன் தரன் உடனடியாக கபிலனுடன் நட்பு கொள்ள முடிவு செய்தார். மறுபுறம் இன்னும் 1 மணி நேரத்திற்குப் பிறகு கபிலன் வாயடைத்துப் போனான். நிறைய அரக்கர்கள் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். நாம் ஏன் யாரையும் சந்திக்கவில்லை? பிரகாசமான பகல் இரவாக மாறிய பிறகு அவர்கள் அனைவரும் நின்று ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் இறுதியாக சில அரக்கர்களைச் சந்தித்தார்கள். ஆனால் அனைத்து அரக்கர்களும் +E தரத்தில் இருந்தனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து சில நிமிடங்களில் அரக்கர்களைக் கையாண்டு தொடர்ந்து முன்னேறினர். இடது மற்றும் வலதுபுறத்தைத் தேர்ந்தெடுக்கும் கபிலனும் ரைமும் தொடர்ந்தது. விரைவில் 3 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 3 நாட்களில் அவர்கள் இன்னும் 2 முறை அசுரர்களை எதிர்கொண்டார்கள். ஆனால் அசுரர்கள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவர்கள் அவற்றை எளிதாக கொன்றார்கள். மேலும் கபிலனுடன் நெருங்கி பழக தரன் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஆனால் கபிலன் அவ்வளவாக பேசக்கூடியவராக இல்லாததால் அவரால் அதிக முன்னேற்றம் அடைய முடியவில்லை. அவர்கள் சரியான பாதையை நோக்கி மீண்டும் ஒரு திருப்பத்தை மேற்கொண்டபோது அவர்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வட்டப்பகுதி தோன்றியது. பரந்த வட்டப்பகுதிக்கு மேலே மாயமாக மிதக்கும் ஆயிரக்கணக்கான விரல் அளவிலான பிரகாசமான உருண்டைகளையும் சிறிய தங்கப் பெட்டிகளையும் பார்த்ததும் அனைவரின் தாடையும் தளர்ந்தது. அந்த விலைமதிப்பற்ற கோளங்கள் மற்றும் தங்கப் பெட்டிகளின் கீழ் ஒரு பெரிய பழக்கமான வெள்ளை படிக்கட்டு நின்று கொண்டிருந்தது. படிக்கட்டுக்கு அருகில் ஒரு பெரிய கல்பலகை இருந்தது. அதில் ஒன்றைத் தேர்ந்தெடுத்து வெளியேறு என்று பொறிக்கப்பட்டிருந்தது. தான் பார்ப்பதை நம்ப முடியாமல் தரன் கண்களைத் தேய்த்துக் கொண்டு பின்னர் திகைத்துப் போனான். இந்த பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆகும் என்று நான் சொன்ன வார்த்தைகளை நான் திரும்பப் பெறுகிறேன். அவன் கபிலனை பார்த்தான். அவனும் அந்த ஆயிரக்கணக்கான உருண்டைகளைப் பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தான். அவர்கள் அனைவரும் திறமையின் மையமாக இருந்தனர். மேலும் அந்த தங்கப் பெட்டிகள் அற்புதமான பொக்கிஷங்களை வைத்திருந்திருக்கலாம். அனைவரும் தங்கள் முன்னால் இருந்த நம்ப முடியாத காட்சியைக் கண்டு முடித்த பிறகு அவர்கள் அந்த பகுதியின் மையத்தை நெருங்கினர். யாரும் முட்டாள் இல்லை. கல் பலகையை பார்த்த பிறகு தங்களுக்கு மேலே மிதக்கும் ஆயிரக்கணக்கான புதையல்களில் இருந்து ஒரே ஒரு புதையலை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். தரன்தான் முதலில் பேசினார். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்?
இவ்வளவு பொக்கிஷங்களைப் பார்த்தாலே யாருக்கும் எச்சில் ஊற ஆரம்பித்துவிடும். கெல்வின் மற்றும் கபிலன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று தெரியவில்லை. ஒரு குறும்பு புன்னகையுடன் கெல்வின் தரனை பார்த்தான். நீங்க முயற்சி பண்ணுங்க. தரன் கண்கள் விரிந்தன. அவனை ஒரு சோதனைப் பொருளாகப் பயன்படுத்த அவர்களுக்கு எவ்வளவு தைரியம்! கபிலனும் சும்மா இல்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு தலைக்கு மேல் தூங்கிக் கொண்டிருந்த பியாவை எழுப்பினான். பியா! பியா என்ன? பியாவின் குரல் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவள் தன் வட்டக் கண்களைத் திறந்து சுற்றுப்புறத்தை பார்த்தபோது திகைத்துப் போனாள். நாம எங்க இருக்கோம்? மேலும் நிறைய விசித்திரமான பெட்டிகளும் அசுரமயங்களும் இருக்கு. ஆமாம், எனக்குப் புரியுது. போய் எனக்காக ஒரு தங்கப் பெட்டியை எடுத்து வா. ஏன் கூடாது? கபிலனுடன் சிறிது நேரம் பேசிய பிறகு பியா தனது இறக்கைகளை அசைத்து அருகில் இருந்த தங்கப் பெட்டியை நோக்கி பறந்தாள். அனைவரின் கண்களுக்கு முன்பாக அவள் அதைப் பெற்றாள். பியா என்ன செய்கிறாள் என்பதைப் பார்த்ததும் தரன் கண்கள் விரிந்தன. கபிலன் அண்ணா, நீங்க ஒரு மேதை. மறுபுறம் பியா அந்தப் பெட்டியை எடுத்து கபிலனை நோக்கி வீசினாள். கபிலன் பெட்டியைப் பிடித்து உடனடியாகத் திறந்தான். பெட்டியின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க தரனும் கெல்வினும் அவசரமாக அவரை நோக்கி நடந்தார்கள். பெட்டியின் உள்ளே ஒரு கருப்பு கத்தி கிடந்தது. அந்தக் கத்தியின் முனையில் ஒரு சிறிய கருப்பு தங்க நிற பாம்பு பொறிக்கப்பட்டிருந்தது. கபிலன் கத்தியைப் பார்த்து கண்களை சிமிட்டினான். அவனால் கத்தியின் ஒளியை உணர முடிந்தது. அது ரேங்க் ஆயுதம். ஐயோ கடவுளே! கபிலன் பியாவிடம் இன்னொரு பெட்டியை எடுக்கச் சொல்வதற்கு முன்பு தரன் பியாவை பார்த்து, ஏய் கோழி குஞ்சு, நீ போய் எல்லா பெட்டியும் லவட்டிட்டு வந்துரு என்று கூச்சலிட்டார். ஆனால் அடுத்து நடந்தது அவர்களின் கனவுகளின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றியது. பியா உருவம் புதையல்களின் வழியாக படிப்படியாகச் சென்றது. அவளால் வேறு எதையும் தொட முடியவில்லை. ஒரு நபர் எப்படி இருந்தாலும் ஒரு புதையலை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்று தோன்றியது. கபிலன் பெருமூச்சு விட்டான். இந்த இடத்தை காலி செய்யும் தனது திட்டம் முற்றிலுமாக உடைந்து போனது. ஆனால் பியாவின் காரணமாக தரன் மற்றும் கெல்வின் தலா ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பைப் போலல்லாமல் அவனால் 2 பொக்கிஷங்களைத் தேர்ந்தெடுக்க முடியும். சரண் கபிலனை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தான். கபிலன் அண்ணா, நீங்க என்ன புதையலைத் தேர்ந்தெடுக்கப் போறீங்க? சுற்றி பார்த்த பிறகு கபிலன் ஒரு மையத்தை சுட்டிக் காட்டினார். ஆனால் அவன் பேசுவதற்கு முன்பே தரன் அந்த மையத்தை நோக்கி கத்தினான். நான் உன்னைத் தேர்ந்தெடுக்கிறேன். தரன் கத்திய பிறகு அனைவருக்கும் ஆச்சரியமாக மையமானது நகரத் தொடங்கியது. தரன் முன் நின்றது. அவர் மின்னும் கண்களுடன் அதைப் பார்த்தார். மறுபுறம் கபிலன் வாயடைத்துப் போனதை பார்த்து பியா சிரிக்க ஆரம்பித்தாள். அவன் உன்னைப் பயன்படுத்திக் கொண்டான். கபிலன் தரனை பார்த்துக் கொண்டிருக்கும்போது கெல்வின் அவனை அணுகி அவரது தோளில் தட்டினார். அடுத்து என்ன தேர்வு செய்யப் போகிறீர்கள் என்று நான் கேட்க விரும்பினேன். கெல்வின் கேள்வியைக் கேட்டதும் கபிலனின் இடது கண் துடித்தது. ஏண்டா எனக்குன்னு வருவீங்கடா என்கிட்ட சலசம் பண்றதுக்கு உங்க ஆத்தா அப்பேன் பெத்து போட்டுட்டானா? அவன் பெருமூச்சு விட்டு அருகில் இருந்த தங்கப் பெட்டிகளில் ஒன்றை தன்னிச்சையாகக் கைகாட்டினார். அதே காட்சி நிகழ்ந்தது. கெல்வின் உடனடியாக கபிலனுக்கு முன்னால் பெட்டியை எடுத்தார். அவர் பெட்டியைத் திறந்தார். பெட்டியின் உள்ளே ஒரு சிறிய வளையல் இருந்தது. கெல்வின் வளையலை அணிந்த பிறகு அவர் கிளவுட் 9 இருந்தார். ஏனென்றால் அது நிறைய சேமிப்பு இடத்தைக் கொண்ட ஒரு கலைப்பொருள். பிரேஸ்லெட்டின் உள்ளே இருந்த இடம் உச்சதர சேமிப்பு வளையத்துடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 2 மடங்காக இருந்தது. மேலும் சேமிப்பு இடத்தின் நடுவில் ஒரு அழகான பாதுகாக்கப்பட்ட அடர் பழுப்பு நிற பூ மிதப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. அவர் நன்றியுணர்வு நிறைந்த புன்னகையுடன் கபிலனை பார்த்து, உங்க கண்ணு சாதா கண்ணு இல்ல சார். கபிலன், அதை என்ன என் கண்ணு நொல்ல கண்ணுன்னு சொல்றியா? இல்ல கபிலா, இது தெய்வீக கண்ணுன்னு சொல்றேன். இதைக் கேட்டு பியா மேலும் சிரித்தாள். தரனும் திறமையின் மையத்தை உள்வாங்கிக் கொண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இது ஒரு தரவரிசை திறமை. நான் இறுதியாக ஒரு தரவரிசை திறனைப் பெற்றதை என்னால் நம்ப முடியவில்லை. கபிலனை நன்றியுணர்வு நிறைந்த கண்களுடன் தன்னை பார்த்துக் கொண்டிருந்த 2 மனிதர்களிடமிருந்து விலகிப் பார்த்து தனக்கென ஒரு திறன் மையத்தைத் தேர்வு செய்ய முடிவு செய்தான். அத்தியாயம் 83. பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. கபிலன் தங்களுக்கு மேலே மிதக்கும் வெள்ளை உருண்டைகளில் ஒன்றை சுட்டிக்காட்டியவுடன்
அந்த உருண்டை நகரத் தொடங்கி அவன் முன் வந்து நின்றது. கெல்வின் மற்றும் தரன் இருவரும் மின்னும் கண்களுடன் கோலத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் மனதில் இந்த திறன் மையத்தை உடனடியாக அற்புதமான ஒன்று என்று குறித்தனர். அனைவரின் பார்வையிலும் கபிலன் மையத்தைப் பிடித்து அதன் தகவலை பார்த்தான். அதற்குள் அவன் முகம் பிரகாசித்தது. அந்தத் திறமை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் அது ஒரு வேகம் வகை திறமையாக இருந்தது. மகிழ்ச்சியான முகபாவத்துடன் கபிலன் திறமையின் மையத்தை விரைவாக உள்வாங்கினான். மேலும் அந்த திறமையைப் பற்றிய அனைத்து அறிவும் அவன் மனதில் நுழைந்தது. விரைவான படிகள் தரவரிசை. இந்த திறனை மானாவை பயன்படுத்தி செயல்படுத்தலாம். செயல்படுத்திய பிறகு பயனரின் உடலில் போதுமான மானா இருக்கும் வரை அது பயனரின் வேகத்தின் நிலையை அதிகரிக்கும். எதிர்காலத்தில் பயனர் மிக வேகமாக மாறக்கூடும். எதிரிகள் கொல்லப்படுவதற்கு முன்பு பயனரின் பிம்பத்தை கூட பார்க்க முடியாது. விரைவான படிகள் என்ற திறன் ஒரு வளர்ச்சி வகை திறன். பயனர் அடுத்த தரவரிசைக்கு முன்னேறும்போது அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக வளரும். கபிலன் அந்த திறமையைப் பற்றி எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறாரோ அவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனார். அந்த திறமை மிகவும் அற்புதமாக இருந்தது. ஏனென்றால் அது குறைந்தபட்ச மானா தேவையுடன் கூடிய வளர்ச்சி வகை திறமையாக இருந்தது. இப்போது கபிலன் விரைவான அடிகளை பயன்படுத்தினால் அவனது வேகத்தின் நிலை இரட்டிப்பாகும். அவனது உடலுக்குள் போதுமான மானா உறுதி இருக்கும் வரை அவன் அந்த திறமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கபிலன் சிரித்துக் கொண்டிருக்கும்போதே தரன் பெருமூச்சு விட்டு கெல்வினை பார்த்தான். எனக்குத் தெரியும், அவருக்கு அற்புதமான ஒன்று கிடைத்தது. கபிலன் என்ன திறமையைப் பெற்றார் என்பதை இருவரும் அறிய விரும்பினர். ஆனால் தலைப்பு மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. ஏனென்றால் மக்கள் பொதுவாக தங்கள் திறன் விவரங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. கபிலன் வேலை முடிந்ததும் 4வது மாடியை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது. தரனும் கெல்வினும் கபிலனும் விடை பெற்றனர். இப்போது அவனை மீண்டும் சந்திப்பார்களா என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. அதனால்தான் தரன் புறப்படுவதற்கு முன் கபிலனுக்கு ஒரு சிறிய சதுர வடிவ குடும்ப சின்னத்தை கொடுத்து, கபிலன் எப்போதாவது கிங்டம் ஒயிட்லேனட் சென்றால் அவர்களைப் பார்க்க எப்போதும் வரவேற்கப்படுவார் என்று கேட்டார். கபிலன் பழுப்பு நிற சின்னத்தைப் பார்த்தான். சதுர வடிவ சின்னத்தின் நடுவில் 3 இதழ்களைக் கொண்ட ஒரு வெள்ளை மலர் பொறிக்கப்பட்டிருந்தது. குடும்ப சின்னம் நம்பகமானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஏனெனில் இது அடையாள நோக்கங்களுக்காக அல்லது குறிப்பிட்ட குடும்ப பகுதிக்குள் நுழைய விரும்பும்போது பயன்படுத்தப்படலாம். கபிலன் அந்த சின்னத்தை தனது மோதிரத்திற்குள் வைத்துவிட்டு மீண்டும் அவர்களைப் பார்ப்பாரா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கிங்டம் வெயிட்லேண்டை பார்வையிட அவனுக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் இந்த சின்னம் பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும். அவன் சின்னத்தை எடுத்த பிறகு கெல்வின் மற்றும் தரன் இருவரும் வெள்ளை படிக்கட்டுக்கு அருகில் வந்து அவனது பார்வையின் கீழ் தரையை விட்டு வெளியேறினர். கபிலன் மிதக்கும் தங்கப் பெட்டிகளையும் உருண்டைகளையும் கடைசியாக ஒருமுறை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டான். என்ன பரிதாபம்! பின்னர் அவன் வெள்ளை படிக்கட்டில் ஏறி 4வது மாடியிலிருந்து மறைந்தார். இதற்கிடையில் பார்த்திபன், மதனா, பவானி மற்றும் ரேகன் ஆகியோர் 4வது மாடிக்கு முன்னேறினர். அப்போது கபிலன் 3வது மாடியில் புதையல்களைக் கண்டுபிடித்தார். 4வது மாடியில் கடைசியாகத் தோன்றியவர் கபிலன்தான் என்று தெரிகிறது. ஆனால் அந்த மாடியை விட்டு வெளியேறிய முதல் நபர் அவர்தான். கபிலன், கெல்வின் மற்றும் தருணுக்கு பிறகு பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடித்த 2வது நபர் ரேகன்தான். இது அவருக்கு 1 மாதம் முழுவதும் ஆனது. ஆனால் அவர் வெகுமதியை பார்த்ததும் ரேகன் மகிழ்ச்சியடைந்தார். திறந்தவெளிப் பகுதிக்கு மேலே மிதக்கும் ஆயிரக்கணக்கான வெகுமதிகளிலிருந்து அவர் ஒரு தங்கப் பெட்டியைத் தேர்ந்தெடுத்து அமைதியாக 4வது மாடியை விட்டு வெளியேறினார். ரேகனுக்குப் பிறகு நிறைய பேர் அதே இடத்திற்கு வந்தனர். அவர்களில் சிலர் 1க்கு மேற்பட்ட புதையல்களை எடுக்க விரும்பினர். ஆனால் முதல் தேர்வுக்குப் பிறகு அவர்களின் உடல்கள் மற்ற புதையல்களின் வழியாக படிப்படியாகச் சென்றன. அதனால்தான் ஏமாற்றத்துடன் களத்தை விட்டு வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை. 3வது மாடியில் இருந்த 55% மக்களில் 40% பேர் மட்டுமே 4வது மாடிக்கு முன்னேற முடிந்தது. அந்த 40%-த்தினரில் கிட்டத்தட்ட 2%-தினர் 4வது மாடியில் இருந்தனர். ஏனெனில் அந்த பிரமை மிகவும் ஆபத்தானது. இறுதியில் 25% மக்களால் மட்டுமே 5வது மாடிக்கு முன்னேற முடிந்தது. மறுபுறம் 5வது மாடிக்கு வந்த பிறகு கபிலன் கண்களைத் திறந்து சுற்றிப் பார்த்தான். அவன் ஒரு பாலைவனத்திற்குள் தோன்றியதால் அவன் சுற்றுப்புறத்தை பார்த்தபோது அவன் கண்கள் சற்று சுருங்கின.
கபிலன் எங்கு பார்த்தாலும் சிறிய சுழலும் சூறாவளிகளால் நிரம்பிய மணல் பாலைவனத்தை மட்டுமே அவனால் பார்க்க முடிந்தது. பியாவும் பறக்க ஆரம்பித்து பாலைவனத்தைச் சுற்றிப் பார்த்தாள். ஆனால் அவள் எங்கு பார்த்தாலும் எந்த பாதையையும் கண்டுபிடிக்கவில்லை. சிறிது நேரம் சுற்றிப் பார்த்த பிறகு கபிலன் பெருமூச்சு விட்டு ஒரு அடி முன்னோக்கி எடுத்தான். ஆனால் அவனது கால் ஒரு உறுதியான அடித்தளத்தைக் காணவில்லை. சூடான மணலுக்குள் மூழ்கியது. மணல் காரணமாக வழக்கமாக நடப்பது கடினமாகவும் சலிப்பாகவும் இருந்தது. மேலும் பாலைவனத்தைச் சுற்றியுள்ள வெப்பநிலை மிகவும் சூடாக இருந்தது. கபிலனின் தீ எதிர்ப்பு என்ற செயலற்ற திறமை காரணமாக வெப்பமான வெப்பநிலை அவனை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நடக்க ஒவ்வொரு அடியிலும் இரட்டிப்பு வலிமையை அவன் செலுத்த வேண்டியிருந்தது. அவன் ஒரு நாள் முழுவதும் அந்த பெரிய பாலைவனத்தைச் சுற்றி நடந்தான். ஆனால் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. நீண்ட பகலுக்குப் பிறகு எரியும் சூரியன் அடிவானத்திலிருந்து மறைந்து அகிலன் தலையின் மேல் நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு அழகான இரவு தோன்றியது. இரவு வந்ததும் பாலைவனத்தைச் சுற்றியுள்ள வெப்பநிலை மிகவும் குறைந்தது. கபிலன் நடப்பதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். அவனுக்கு இந்த தளத்தைப் பற்றி எதுவும் தெரியாது. இந்த தளத்திற்கு எப்படி வெளியேறுவது என்றும் தெரியவில்லை. மேலும் ஒரு நாள் முழுவதும் சுற்றித் திரிந்த பிறகும் அவன் எந்த உயிரினத்தையும் பார்க்கவில்லை. கபிலனை சுற்றி இருந்த ஒரே விஷயம் சிறிய சூறாவளிகளால் நிறைந்த பாலைவனம்தான். பியாவும் பறந்து சென்று கபிலனின் தலையின் மேல் அமர்ந்தாள். ஒரு நாள் முழுவதும் பறந்து சுற்றியதால் அவள் சோர்வாக இருந்தாள். மீண்டும் ஒரு பெருமூச்சுடன் கபிலன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு தூக்கப்பையை எடுத்தான். அந்தப் பை சதுர வடிவமாகவும் முழு பழுப்பு நிறமாகவும் இருந்தது. அவன் கோபுரத்திற்குச் செல்வதற்கு முன்பு அதை அகாடமியிலிருந்து வாங்கினான். மரங்களில் தூங்க முடியும் என்பதால் கபிலன் கீழ்த்தளங்களில் தூக்கப்பையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இப்போது தன்னைச் சுற்றி பறக்கும் சிறிய மணல் சூறாவளிகளால் தூங்க முடியாது என்பது அவருக்கு உறுதியாகத் தெரிந்தது. கபிலனும் பியாவும் பைக்குள் நுழைந்த பிறகு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். மறுநாள் அதிகாலையில் கபிலன் எழுந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். ஒரு வாரம் கழித்து கபிலனின் நெற்றியில் ஒரு நரம்பு வீங்கியிருந்தது. இடைவிடாமல் நடப்பதால் அவரது கால்கள் நடுங்கின. மேலும் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். இந்த இடம் எங்கே இருக்கு? 2 நாட்கள் நடந்த பிறகும் எதையும் அல்லது யாரையும் பார்க்காததால் கபிலன் விரக்தியுடன் கத்தினான். அவன் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா கூட சோர்வாகவும் எரிச்சலாகவும் காணப்பட்டார். இந்த அணையின் தரையிலிருந்து வெளியேறும் வழியை நாம் எப்படிக் கண்டுபிடிக்கப் போகிறோம்? அத்தியாயம் 84 5வது மாடி விசாரணை. கபிலன் பாலைவனத்தில் சுற்றித் திரிந்து யாரையாவது அல்லது எதையாவது கண்டுபிடிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தபோது 5வது மாடியில் தோன்றிய மற்றவர்கள் ஒரு மணல் மலையில் நின்று கொண்டிருந்தனர். ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லோரும் ஒன்று கூடினர். மலையில் நின்ற மக்கள் மனிதர்கள், எல்வ்ஸ் மற்றும் டெமிமனிதர்களின் கலவையாக இருந்தனர். அந்தச் சிறிய கூட்டத்தினரிடையே பார்த்திபன், மதனா, பவானி மற்றும் ரேகன் ஆகியோர் ஒரு குழுவாக ஒன்றாக நிற்பதையும் காண முடிந்தது. நைன், கெல்வின் மற்றும் தரன் கூட மலையில் இருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் முன்னால் இருந்த ஒரு மிதக்கும் மனிதனின் உருவத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். மிதக்கும் மனிதன்தான் இங்குள்ள அனைவரையும் விலைக்கு வாங்கியவன். மிதக்கும் மனிதன் வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தான். அவனுக்கு நீண்ட வெள்ளை முடி மற்றும் வெள்ளை மணிகள் இருந்தன. அவன் தலையின் மேல் 2 சிறிய கொம்புகளையும் நீண்ட வாலும் கொண்டிருந்தான். இது அவன் ஒரு அரைமனிதன் என்பதை குறிக்கிறது. மலையில் நின்ற அனைவரும் விரல்களால் எதையோ கணக்கிட்டுக் கொண்டிருந்த மிதக்கும் மனிதனை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த மனிதன் இறுதியாக கணக்கிட்டுக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு மலையின் கீழே இருந்த மக்களைப் பார்த்தான். அவன் மெதுவாக மூச்சு வாங்காமல் கரகரப்பான குரலில் முணுமுணுத்தான். 4வது மாடியை சுத்தம் செய்த அனைவரையும் நான் அழைத்து வந்தேன் என்று நினைக்கிறேன். அந்த மனிதனின் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் சூழல் அமைதியாக இருந்ததால் எல்லோரும் அவரது குரலை கேட்க முடிந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு மிதக்கும் மனிதன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து சத்தமாகப் பேச ஆரம்பித்தான். 4வது மாடியை சுத்தம் செய்த அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போது நீங்கள் என் பிரதேசத்தில் நிற்கிறீர்கள். அடுத்த மாடிக்கு முன்னேற நீங்கள் ஒரு சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். சுற்றித் திரிவது எனக்கு பிடிக்காததால் நான் அதிகம் சொல்ல மாட்டேன். இந்த தளத்தை சுத்தம் செய்ய நீங்கள் ஒரு மணல் கோட்டையை 2 வாரங்களுக்கு மட்டுமே பாதுகாக்க வேண்டும்.
மேலும் ஒரு கோட்டையை பாதுகாக்க 5 நபர்கள் கொண்ட குழு நியமிக்கப்படும். இந்த 2 வாரங்களில் ஒவ்வொருவரின் கோட்டையையும் தாக்கும். 2 வாரங்களுக்குப் பிறகு அரக்கனின் அலைகளிலிருந்து தங்கள் கோட்டையை பாதுகாப்பதில் வெற்றி பெற்ற அனைவரும் வெகுமதிகளுடன் அடுத்த தளத்தை நோக்கி முன்னேறுவார்கள். அதே நேரத்தில் தங்கள் கோட்டையை பாதுகாக்கத் தவறியவர்கள் இறந்து விடுவார்கள். அவர்கள் உயிர் பிழைத்தாலும் நான் அவர்களை முதல் மாடியில் வீசிவிடுவேன். அவ்வளவுதான். இப்போது நீங்கள் உங்கள் குழு உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம். ஒரு குழுவில் 5 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சீக்கிரம், நான் சோதனையைத் தொடங்க முடியும். காசியன் பேசுவதை நிறுத்திய பிறகு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்கள் கண்களில் பயம், பதட்டம் மற்றும் உற்சாகம் தெரிந்தன. விரைவில் கூட்டத்திற்குள் 5 பேர் கொண்ட சிறிய அணிகள் உருவாகத் தொடங்கின. பார்த்திபன், ரேகன், பவானி, மதனா மற்றும் நெயின் ஆகியோர் ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவர்களாக ஒரு அணியை உருவாக்கினர். கெல்வின் மற்றும் தரன் மற்ற 3 மனிதர்களுடன் இணைந்தனர். எல்வ்ஸ் மற்றும் டெமி மனிதர்களும் தங்கள் சொந்த அணிகளை உருவாக்கினர். அனைவரும் 5 பேர் கொண்ட குழுக்களாக மாறி முடித்த பிறகு வானத்தில் மிதந்து கொண்டிருந்த காசியன் கையை அசைத்தார். காற்றிலிருந்து நிறைய சிறிய மணல் கோட்டை தோன்றியது. எல்லா அரண்மனைகளும் ஒன்றுக்கொன்று வெகு தொலைவில் இருந்தன. அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். காசியன் அவர்களை அரண்மனைகளை நோக்கிச் செல்லுமாறு செய்கை செய்த பிறகு அவர்கள் அனைவரும் அவசரமாக பாதுகாக்க ஒரு கோட்டையை தேர்ந்தெடுத்து வெளியேறினர். சிறிய மனிதர்கள், எல்வ்ஸ் மற்றும் டெமி மனிதர்களின் மங்கலான பிம்பத்தைப் பார்த்து காசியனின் உணர்ச்சியற்ற முகம் இறுதியாக ஒரு பயங்கரமான புன்னகையைக் காட்டியது. இறுதியாக 20 வருடங்களுக்குப் பிறகு இந்த மாடிக்கு ஒரு புதிய தொகுதி மக்கள் வந்தார்கள். இது வேடிக்கையாக இருக்கும். அவர் மகிழ்ச்சியான முகபாவத்துடன் மேகங்களை நோக்கிப் பார்த்தார். நான் மேகங்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு நிகழ்ச்சியை ரசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சிறிது நேரம் யோசித்த பிறகு காசியன் மேகங்களை நெருங்கினான். காற்றிலிருந்து ஒரு நாற்காலியை உருவாக்கி மேகங்களுக்கு இடையில் வைத்தான். அந்த நாற்காலி மணலால் ஆனது. அது ஒரு சிம்மாசனம் போல பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. ஒரு புன்னகையுடன் கேசியன் நாற்காலியில் அமர்ந்து கடந்த வாரம் முழுவதும் தான் கண்ட பலவீனமான பூச்சிகளைப் பார்த்தான். மறுபுறம் அனைத்து அணிகளும் ஒரு கோட்டையைத் தேர்ந்தெடுத்து உடனடியாக உள்ளே நுழைந்தன. இப்போது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கோட்டையைப் பாதுகாத்து அடுத்த 2 வாரங்களுக்கு உயிர் வாழ்வதுதான். பார்த்திபனுக்கு அவரது குழுவினரும் ஒரு கோட்டையைத் தேர்வு செய்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு நயன் இறுதியாக கவலையான தொனியில் பேசினார். 5வது மாடியை அடைய முடிந்தவர்களில் கபிலனை நான் காணவில்லை. அவன் கவலைப்பட்டான். நெயின் கடைசியாக அவனை பார்த்தபோது கபிலன் நிச்சயமாக அவனை விட வலிமையானவன். பிறகு அவன் ஏன் இங்கே இல்லை? நயன் வார்த்தைகளைக் கேட்ட பவானி முகம் சுளித்தாள். தேர்வு செயல்பாட்டின் போது அவன் என்னை தோற்கடித்தான். ஆனால் 5வது மாடிவரை ஏறத் தவறிவிட்டாரா? பார்த்திபனும் ரேகனும் நெய்னின் பேச்சைக் கேட்டு தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினர். 4வது மாடியில் உள்ள பிரமை மிகவும் கடினமானது என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த அணை பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடிக்க அனைவருக்கும் 1 மாதம் முழுவதும் ஆனது. ஒருவேளை கபிலனுக்கு அந்த பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். மேலும் அவர்களால் கபிலனுக்கு எதுவும் செய்ய முடியாது. கபிலன் கீழ்த்தளங்களில் பாதுகாப்பாக இருப்பார் என்று மட்டுமே அவர்கள் நம்ப முடியும். நயன் பெருமூச்சு விட்டான். கபிலன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பினான். கபிலன் தன்னை விட வலிமையானவன் என்பதால் அவன் நலமாக இருப்பான் என்று உறுதியாக நம்பினான். அதன் பிறகு அனைவரும் கபிலனை பற்றி யோசிப்பதை நிறுத்தினர். அவர்கள் ஒன்றுகூடி வரவிருக்கும் அசுரனின் அலைகளுக்கு எதிராக ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கத் தொடங்கினர். இன்னொரு கோட்டையில் கெல்வின் இடைவிடாமல் முகம் சுளித்துக் கொண்டிருந்த தரனை பார்த்துக் கொண்டிருந்தார். கெல்வின் பெருமூச்சு விட்டான். ஏதாவது சொல்லணும்னா பேசு. தரன் கெல்வினை பார்த்து குழப்பத்துடன் பேசினான். கபிலன் எங்கே? அவன் நமக்குப் பிறகு தரையை விட்டு வெளியேறவில்லையா? தரன் கெல்வின் சொல்வதைக் கேட்டு தோள்களைக் குலுக்கினான். எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கலாம்னு முடிவு பண்ணுவானோ? அவனைப் பத்தி கவலைப்படாத. அவன் நம்ம முன்னாடி இவ்வளவு அதிர்ஷ்டம் காட்டிட்டு இருந்தா அவனுக்கு ஏதாவது நடக்குமோன்னு நினைக்கிறியா? கெல்வின் சொன்ன வார்த்தைகள் தரனை சிரிக்க வைத்தன. நிச்சயமாக அவர் நன்றாக இருப்பார். இதற்கிடையில் மணல் கோட்டைகளிலிருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு இடத்தில்
ஒரு பெரிய பாலைவனமும் சில மணல் சூறாவளிகளும் மட்டுமே காணக்கூடிய இடம். மணலில் பாதியளவு மூழ்கியிருந்த ஒருவர் பாலைவனத்திலிருந்து வெளியேற ஒரு வழியைக் கண்டுபிடிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். அவன் நகரும்போது மணலும் அவன் ஒவ்வொரு அடியிலும் நீர் அலைகளைப் போல நகரும். அந்த நபரின் தலையின் மேல் மணலால் நிரப்பப்பட்ட இறக்கைகளைக் கொண்ட ஒரு பறவை சோர்வாக அமர்ந்திருந்தது. நிச்சயமாக அவர்கள் கபிலன் மற்றும் பியா. அவர் பரந்த பாலைவனத்தைப் பார்த்தார். இந்த இடத்தை உருவாக்கிய நபரை அடிக்க வேண்டும் என்ற கொலைவெறி அவனுக்கு வந்தது. கண்களைச் சுருக்கி வெகுதூரம் பார்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தால், ஆனால் இறுதியில் எதையும் பார்க்கவில்லை. கபிலனின் சேமிப்பு வளையத்திற்குள் சில மாதங்களுக்கு போதுமான உணவும் தண்ணீரும் இருந்தது. அதனால் அவன் அதைப் பற்றி கவலைப்படவில்லை. ஆனாலும் பாலைவனக் கடுமையான சூழலைத் தாங்குவது மிகவும் கடினமாக இருந்தது. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களும் என்னைப்போல் கஷ்டப்பட்டால் எனக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்.